மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோழி அவரக்காய் பொரியல் தாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கோழி அவரக்காய் இந்த மாதிரி இருக்கும். அது மூக்கு ஷேப் ஒரு மாதிரி கோழி மாதிரி இருக்கிறதுனால கோழி அவரக்காய்னு சொல்லுவாங்க. இந்த 2 நுனியும் நம்ம நார்மலாக அவரக்காய் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி 2 நுனியிலேருந்தும் கிள்ளி நார் எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு பீஸ் கட் பண்ணிக்கலாம். கோழி அவரக்காய் ஒரு 100 to 150 கிராம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 4-5 பச்சை மிளகாய் 2ஆ நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 1/2 தக்காளி போதும், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1/2. அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் அரைச்சது. உங்ககிட்ட துருவல் இருந்ததுன்னா நீங்கள் துருவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் சேர்க்க போகிறேன். ஒரு கடாயில் கடலெண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். முதல்ல கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, அடுத்ததாக சீரகம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை, இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோடையே தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனோம்னா நான் அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். அவரைக்காய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ சேர்க்க வேணாம், காய் வேக லேட் ஆகும். பாதி குக் ஆனோன்னு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அவரைக்காய் வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம அவரைக்காய் வேக வச்சுக்கலாம். அவரைக்காய் பாதி குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி சுண்டுறதுக்கும் அவரைக்காய் கம்ப்ளீட்டாக குக் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் ஆல்மோஸ்ட் சுண்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போதும் இந்த அளவு அவரைக்காய்க்கு. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வைக்க வேணாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இறக்கிடலாம். நம்ம கோழி அவரைக்காய் பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் கரெக்டாக சுண்டிடுச்சு. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த கோழி அவரைக்காய் கொஞ்சம் ஊர் சைடில், இந்த சந்தை இல்லை உழவர் சந்தை அந்த மாதிரி சில இடங்கள்ல கிடைக்கும். கோழி அவரைக்காய் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி பொரியலோ சாம்பாரோ கூட்டோ கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.